அந்த சில்வர் பாத்திரத்தில் வந்து ஒரு வகையான கோட்டிங் இருக்குது, நிக்கல் அண்ட் எக்ஸ்ட்ரா ஒரு கோட்டிங் கொடுத்துருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. அதெல்லாம் பெயிண்ட் ஆப்ஷன் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அதில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி திரும்பவும் இதே எரியாத பொருளாக அந்த பொருளை சேர்த்த உடனே இந்த புகையோடு எரியக்கூடிய அந்த பொருள் வந்து புகையில்லாத எரிபொருளாக மாறுது. இப்போ இது எப்படி ஆக்டிவேட் ஆகுது பாருங்க. இப்போ நடக்குது ஈகோ தான். ஏன்னா நீதிமன்றத்தை உத்தரவு நானும் ஏற்றுக்கணும், அவங்களே ஏற்றுக்கணும். அதே நீதிமன்றம் வந்து என்னைய 55 நாள் உள்ள வச்சு விசாரணை நீ சந்தோஷப்பட்டீங்களே, என்னைய வந்து குற்றவாளின்னு சொல்லும்போது சந்தோஷப்பட்டீங்களா? இப்போ நிரபராதி சொன்னதுக்கு அப்புறம் ஏன் நீங்கள் கோவப்படுறீங்க? அதனால தான் நானே இறங்கி வந்திருக்கேன். குருமூர்த்தி அவர்கள் வந்து சில சயின்ஸுக்கு சில விளக்கங்கள் கொடுக்க முடியாது. அதுக்கு தான் நான் ஏற்கனவே சில பிரச்சனை சொல்லியிருக்கேன். திருவள்ளுவர் அவர்கள் எந்த காலேஜுக்கு போனாரு, எங்க படிச்சாரு, அவ்வளவு பெரிய குரல் எழுதினாரு? ஏன் நீங்க படிச்சவங்க தானே, ஏன் நீங்க ஒரு 4 குரல் எழுதி காமிங்களா? எக்காலத்துக்கு பொறுத்த மாதிரி குரல் எழுதி காமிங்க. அதே மாதிரி தான் அந்த ஞானம் எப்படி வந்துச்சு? ஒரு சாதாரண படிக்காத என்னிடம் தலை சிறந்த விஞ்ஞானிகள் இப்பொழுது தலை குனிந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப நான் தயார். பேட்டன் வந்து 2-3 நாள் பினிஷ் ஆகிடும், வேர்ல்டு லெவலில் பண்ணிடுவோம். நான் இப்போ தயாராக இருக்கும். ஈகோ வந்து வேண்டாம். மக்களை வந்து இன்னும் காப்பாற்றணும். புகை தான் நமக்கு பகை. புகையினால தான் இவ்வளோ பிரச்சனையும் வருது. இப்படி வெள்ளம் மாறுறதுக்கு புகை தான் காரணம். புகையில்லாத ஒரு ஃபீல் தான் என்னுடைய ஃபீல். ஐயா, சில மந்திரிகள் தீர்ப்புக்கு அப்புறம் இரவு 1 மணிக்கு 2 மணிக்கு கூட இந்த நாடு வேண்டாம், வாங்க வெளியில் போயிடலாம். ஏன் இந்த நாடு வேண்டாம்? இனிமேலாவது புத்திசாலியா இருங்க. நீங்க வெளியில போனாதான் உங்களையும் காப்பாற்ற முடியும், இந்த மக்களையும் காப்பாற்ற முடியும். இங்க இருந்தீங்கன்னா நீங்க ரூலிங் பார்ட்டில இவ்வளவு பெரிய பொறுப்புல இருக்கீங்க, ஏன் உங்களால முடியாது? எனக்கு புரியல. அதனாலதான் இப்ப ஓப்பனா நான் இறங்குறேன். ராணுவத்திற்கு எந்தவித பிரதிபலிப்பட பார்க்காம அன்று நான் என்ன சபாநாயகருக்கு வாக்குறுதி கொடுத்தேனோ, அவர் என்ன நோக்கத்துக்கான அந்த அவையில சொன்னாரோ அதை நான் நிறைவேற்றுங்க. இந்த மார்ச் மாசம் இந்தியாவிற்கு வந்து ஒரு விடுவு காலம். அதற்காக தான் பிரஸ் மீட் கூட்டப்பட்டது. நான் பிரஸ்ல சொல்லுங்க. ஏன்னா நானும் ராணுவமும் கள்ளத்தனம் எதுவும் பண்ணல, நானும் ராணுவம் கள்ளக்காதல் எதுவும் பண்ணல. அதனால உங்கள் முன்னிலையில் அது சமர்ப்பணமாக போகிறது. ஏன்னா நீங்கள் தான் நாட்டின் 4வது தூண்கள். இப்போ எந்த ராமர் பிள்ளை மார்ச் மாதம் குற்றஞ்சாட்டப்பட்டு என் மீது பொய் வழக்கு போடப்பட்டதோ அந்த மார்ச் முதல் வாரத்தில் இந்த டீம் வந்து அங்க 5000 லிட்டர் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க ராணுவ சொன்ன இடத்துல. அதுவும் நாங்கள் லைவ் டெலிகாஸ்ட் ஏற்பாடு பண்ணுவோம். இங்கேயும் நடக்கும். ஏன்னா இந்திய நாட்டில் நீதிமன்றம் தான் இறுதியானது. அதனால் அந்த மார்ச் 9ஆம் தேதி தான் இந்த படுபாதகமான செயல் நடந்தது. இப்போ என்ன கிடைக்க ரெமெடி ஒன்றும் கிடைக்கல. இப்ப ராணுவம் என்ன செய்யணும்? கெஞ்சினாங்க, ஐயா மலைப்பகுதியில் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இந்த 2-3 வருடங்கள் நடந்திருக்க இதுக்கு எல்லாம் ஆதாரங்கள் இருக்கு, இன்னும் எங்களுக்கு சேர வேண்டிய அந்த நீதிமன்ற உத்தரவு நிறைவேற்றப்படவில்லை என்றால் அதை நான் உங்க கைகளுக்கு விட்டுறேன். ஏன்னா என்னை வளர்த்து என்னை ஆளாக்கிய எனது தெய்வங்கள் எங்க அப்பா அம்மாவும் ராணுவத்தில் இருந்தவங்க. எங்க அப்பா இறந்து 4 வருடங்கள் ஆகிறது. அந்த அந்த பணம் சட்டப்பிரகாரம் எங்க அம்மாவுக்கு வரணும். எல்லாம் கணக்கு கூட்டி கணக்கு பார்த்தா ஒரு 7-8 லட்சம் ரூபாய் வரணும். அந்த பணமும் வராமல் இருக்கிறது. ராமருக்கு எந்த காரணத்தை கொண்டு எந்த உதவியும் கிடைச்சிடக்கூடாது. இந்த தாய் தமிழக நாட்டிற்கு ஒரு படிக்காத ஒரு பாமரனை விஞ்ஞானியாக சித்தரித்து அது வெற்றி பெற்றார் எனவும், பிறகு அந்த வெற்றியில் சந்தேகம் ஏற்பட்டது எனவும், அரசு பல்வேறு வழக்குகளை போட்டது என்ற செய்தியையும், இறுதியாக இந்தியாவில் கடைசி நம்பிக்கையாக விளங்கக்கூடிய நீதிமன்றத்தின் மூலம் இந்த படிக்காத பாமரனின் கண்டுபிடிப்பு உண்மை என்றும், இந்த ராமர் மீது எந்த தவறும் இல்லை என்றும், ராமர் உண்மை சொல்லாத காரணத்திற்காக அவர் இரிட்டேட் செய்யப்பட்டு விட்டார் என்று நீதிமன்றமே நமது நாட்டு அரசியல்வாதிகளுக்கும், நமது நாட்டு விஞ்ஞானிகளுக்கும், நமது நாட்டு அதிகாரிகளுக்கும் சரியான ஒரு கொட்டு வைத்து தீர்ப்பு வழங்கியுள்ளது. அந்த தீர்ப்பையும் இந்த தமிழக மக்களுக்கு எடுத்து சொல்லி இந்த ராமர் என்கிற பெயரை
தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலக ரீதியாக கொண்டு சேர்த்த எனது உயிரின் மேலான பத்திரிகை நண்பர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை இரண்டாவது முறையாக ஏற்பாடு செய்து கொடுத்த யூனிவர்சல் நிறுவன உரிமையாளர் டாக்டர் நிர்பன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை காணிக்கையாக்கிக் கொள்கிறேன். 2-3 மாதங்களுக்கு முன்பு இங்கு ஒரு பிரஸ் மீட் நடந்தது. அதில் இந்த நிறுவனத்தின் யூனிவர்சல் நிறுவனத்தின் சார்பில் ஏறக்குறைய ஒரு 2000 லிட்டர் பொதுமக்களுக்கு கொடுத்து அது ட்ரையல் பார்த்து மக்கள் அதுக்கு எவ்வாறு சான்றிதழ் கொடுத்தார்கள் என்ற அந்த ஆதாரங்களை எல்லாம் டாக்டர் நிர்பன் அவர்கள் கையில் இருக்கிறது. இந்த நிறுவனமே ரெக்கமெண்ட் செய்து நாமக்கல் அருகே ஒரு தொழிற்சாலை நிறுவனத்திற்கு ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த பிரஸ் மீட் நடக்கிறதுக்கு காரணம் எனக்கும் இந்திய இராணுவத்திற்கும் ஏறக்குறைய ஒரு 6 வருட காலமாக தொடர்பு இருந்து கொண்டிருக்கிறது. சில ட்ரையல் நடந்தது. அந்த ட்ரையலில் சேட்டிஸ்ஃபைடான இந்திய இராணுவம் ஒரு 4 மாதங்கள் 5 மாதங்களுக்கு முன்பு ஒரு 50 லட்சம் ரூபாய் செலவில் ஒரு தினமும் ஒரு 5000 லிட்டர் உற்பத்தி பண்ணுறக்கூடிய ஒரு இயந்திரத்தை நிறுவியுள்ளது. அந்த இயந்திரத்தை இராணுவத்தில் வீரமதிப்புள்ள அதிகாரிகள், சில விஞ்ஞானிகள் நேரடியாக இயக்கி பார்த்தார்கள். அது முழுமையான வெற்றி கண்டது. அதற்கு உண்டான இந்த லைசன்ஸ் ஃபார்மாலிட்டி எல்லாம் நடந்து முடிந்து விட்டது. சென்ற திங்கட்கிழமை அன்று அந்த இராணுவ உயர்மதிப்புள்ள அதிகாரி அவர்கள் தொடர்பு கொண்டு, இனியும் காலதாமதப்படுத்த வேண்டாம், நீங்கள் உங்கள் உற்பத்தியை துவங்குங்கள், உங்களுக்கு பின்பு இந்திய இராணுவம் பக்கபலமாக இருக்கும் என்று உறுதியளித்தார்கள். அந்த உறுதியை ஏற்று நான் இந்த பிரஸ் மீட் நடத்தது காரணம் என்னன்னா, நான் என்ன செய்தாலும் மறைமுகமாக செய்கிறதில்ல, டைரெக்டாக சொல்லிட்டு தான் செய்கிறது. அதனால நாங்கள் கஷ்டப்பட்டு சயின்ஸ்னா என்ன, பயோனா என்ன, ரசாயனம்னா என்ன தெரியக்கூடிய சில பட்டதாரிகளை இணைத்து கொண்டு மார்ச் 2-3 தேதிகளில் நான் அந்த இடத்துக்கு செல்வதாக இல்லை, என்னுடைய டீம் தான் அங்கே போவாங்க. என்னுடைய டீமே போய் அந்த 5000 லிட்டர் ப்ரொடக்ஷனை செய்வாங்க. அதை நான் லைவ் டெலிகாஸ்டனுக்கு பெர்மிஷன் கேட்பேன். அதே தருணத்தில் இங்கேயும் ஒரு லைவ் டெமோ நடக்கும். அந்த 2 டெமோவும் இந்திய இராணுவத்திற்கு சமர்ப்பணம். நான் மார்ச் 2-3 தேதிகளில் இவங்க அங்கே ரீச் ஆகிடுவாங்க, இராணுவம் சொல்கிற இடத்துக்கு ரீச் ஆகிடுவாங்க. இவங்க அங்கே ட்ரையல் நடக்கும். அந்த ட்ரையல் சென்னைக்கு சில தொழில்நுட்பங்களும் காணலாம். இங்கே நடக்கிற 2 ட்ரையலுமே இந்திய இராணுவத்திற்கு சமர்ப்பணம் பண்ண போகிறோம். ஏன் அந்த மார்ச் மாதத்தை நான் தேர்ந்தெடுத்தது காரணம் என்ன அப்படின்னா, இந்த மார்ச் மாதம் தான் திரு குருமூர்த்தி அவர்கள், உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், குருமூர்த்தி அவர்கள் வீட்டில் ஒரு இல்ல திருமணம் நடந்தது. அந்த திருமணத்தில் நான் கன்வென்ஷனல் எனர்ஜி மினிஸ்டர் வந்திருந்தார், சில சயின்டிஸ்ட்லாம் வந்திருந்தாங்க, சபாநாயகர்லாம் வந்திருந்தாங்க. அண்ணா அறிவாலயத்தில் தான் அந்த பின்பு உள்ள அந்த மண்டபத்தில் தான் அந்த கல்யாணம் நடந்தது. அப்போது சபாநாயகரும் அந்த மந்திரியை சேர்த்து, எப்போ நாங்கள் 23 சயின்டிஸ்ட்டை
உன்னுடைய ஃபேக்டரிக்கு அனுப்பிச்சு வச்சோம். அந்த 23 சயின்டிஸ்ட்டும் டெமான்ஸ்ட்ரேஷன் பார்த்தாங்க, ஃபீலும் எடுத்தாங்க, டெஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஆனால் அந்த பொருள் என்னவென்று எங்களால் சொல்ல முடியல. 23 சயின்டிஸ்டால அந்த பொருள் என்ன பொருள்னு சொல்ல முடியல. இது எப்படி உருவாகிறது என்று எங்களுக்கு விவரிக்க முடியவில்லை என்று என்னிடம் அந்த 23 சயின்டிஸ்ட்லாம் அறிக்கை சப்மிட் பண்ணியிருக்காங்க. சபாநாயகரும் ரெங்கராஜன் குமாரமங்கலம் அவர்களும், அவர்லாம் இப்போ நான் பஞ்சாயத்து மினிஸ்டர் குடும்பத்தில் இருக்கிறாங்க. அதனால நீ அந்த ஒரிஜினல் படைப்பை நீ சொல்றதா இருந்தா சயின்டிஸ்டுகளுக்கு விளங்கும், இந்த நாட்டுக்கும் ஒரு விடிவு காலம் வரும் அப்படின்னு சொல்லி அந்த திருமணத்தில் கேட்டுக்கொண்ட பொழுது நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, அவையை கூட்டுங்கள், ராஜ்யசபா லோக்சபாவை கூட்டுங்க, நான் இந்த லிக்விடை கொண்டு தர்றேன், அந்த லிக்விடை டெஸ்ட் பண்ணுங்க, சயின்டிஸ்டுகளுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், அப்போ ஒரு முடிவுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லும்போது ரெங்கராஜன் குமார் என்ன சொல்றாருன்னா, இது உண்மையா, நீ கொடுக்க தயாரா இருக்கிறான்னு கேட்டார். நான் தயார் என்று சொல்லிவிட்டேன். இந்த மார்ச் 2-3 தேதி நடந்தது. அது இந்த நிகழ்வு எப்பன்னா 2000. அப்போ சபாநாயகர் 2000 மார்ச் 8ஆம் தேதி, எனக்கு இதுக்கெல்லாம் ஆதாரங்கள் என்னிடம் இருக்கிறது, ஆதாரங்கள் இருக்கிறது, ஆதாரம் இல்லாம பேசுறது இல்ல. அப்போ சபாநாயகர் ஓபன் அந்த ராஜ்யசபாலையும் லோக்சபா என்ன சொல்றாரு, ராமர் வந்து வருகிற மார்ச் 13ஆம் தேதி அந்த உண்மையான ப்ராடக்ட் அந்த மதர் லிக்விட வந்து சப்மிட் பண்றேன்னு சொல்லிட்டாரு. அதனால ராமருக்கு வந்து நாங்க ஃபேக்ஸ் ஸ்பீட் போஸ்ட் அனுப்பிச்சிருக்கோம், டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபேக்ஸ் அனுப்பிச்சிருக்கோம், நீங்க ராமத்தை கேட்டு 13-14 தேதியில வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணுங்க. சபாநாயகர் ஓபன் ராஜ்யசபாவிலையும் லோக்சபாலையும் பேசுறார். எனக்கு தபால் வந்து கொண்டிருக்கிறது, தபால் வந்து கொண்டிருக்கிறது. மார்ச் 8ஆம் தேதி சபாநாயகர் பேசுறாரு, எனக்கு ஸ்பீட் போஸ்ட் வந்துட்டு இருக்கு. அந்த ஸ்பீடு போஸ்ட் வந்துருச்சுன்னா இந்த பைத்தியக்காரன், இந்த பட்டிக்காட்டன் இந்த அபூர்வமான பொருளை போய் ராஜ்யசபாலையும் லோக்சபாலையும் ஃப்ரீயா கொடுத்துட்டான்னா நம்மளுடைய எண்ணங்கள் நிறைவேறாம போயிடுன்னு சொல்லி தான் மத்திய புலனாய்வுத்துறை தவறுதலாக உபயோகித்து மார்ச் 9ஆம் தேதி அந்த ஒரு ரைடுக்கு ஏற்பாடு பண்றாங்க. என்ன ரைடுக்கு ஏற்பாடு பண்ணாங்கன்னா, இந்தியன் ஆயில் கார்பரேஷன் அதிகாரிகளை கையில போட்டுக்கொண்டு அவர் வந்து அந்த பெட்ரோல் கொண்டு வந்து, கடைசியில் என்னாச்சு, ஒரு சாதாரண படிக்காத என்னிடம் இந்த தலை சிறந்த விஞ்ஞானிகள் இப்பொழுது தலை குனிந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா இந்திய நாட்டில் நீதிமன்றம் தான் இறுதியானது. அதனால் அந்த மார்ச் 9ஆம் தேதி தான் இந்த படுபாதகமான செயல் நடந்தது. இப்போ என்ன கிடைக்க ரெமெடி ஒன்றும் கிடைக்கல. பேங்க்ல சொல்லி கோர்ட் உத்தரவு 23 வட்டியோட அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணுங்கன்னு சொன்னா நாங்கள் அக்கௌண்ட்டை தேடிக்கிட்டே இருக்கிறோம்னு சொல்லி ஒரு 3 மாசம் டைம் எடுத்தாங்க. இப்போ அக்கௌண்ட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த அக்கௌண்ட்ல இருக்க பணம் எங்க போச்சுன்னு எங்களுக்கே தெரியல. டி நகர்ல உள்ள யூகோ பேங்க் கிளை அந்த மேலாளர் சொல்றாங்க, இந்த அக்கௌண்ட்ல எங்க போச்சுன்னு தெரியல. இப்போ ஒரு 3 மாசம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஒன்னாத பணம் கூட இருந்தாலும் இந்த மார்ச் மாசம் தான் இந்த சம்பவம் நடந்தது. இதே மார்ச் மாசம் தான் அந்த எந்த லிக்விட நான் சப்மிட் பண்றேன்னு சொன்னனோ அந்த லிக்விட் தான் உங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்குது. இந்த லிக்விட் எரியுமானா எரியாது. இதுல இன்னொரு லிக்விட் சேர்க்கிறோம், அந்த லிக்விட் எரியுமானா எரியாது. ரெண்டு எரியாத லிக்விட் சேர்ந்து எப்படியா எரிபொருள் ஆகும்? இப்ப நீங்க நேரம் பார்க்க போறீங்க. இந்த எரியாத பொருள் தான் கோடிக்கணக்கான லிட்டர் ஜிஎஸ்டிகளுக்கு உட்பட்டு அதற்கு தயார் நிலைமையில வச்சிருக்கோம். அது ராணுவத்துறை அதிகாரி தெரியும், அவங்களே ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு 3-4 லட்சம் ரூபாய்க்கு மெட்டீரியல் வாங்கி வச்சிருக்காங்க. அது அப்புறம் சொல்ல வரேன். இப்போ எந்த ராமர் பிள்ளை மார்ச் மாசம் குற்றம் சாட்டப்பட்டு என் மீது பொய் வழக்கு போடப்பட்டதோ அந்த மார்ச் முதல் வாரத்தில் இந்த டீம் வந்து அங்க 5000 லிட்டர் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க ராணுவ சொன்ன இடத்துல. அதுவும் நாங்கள் லைவ் டெலிகாஸ்ட் ஏற்பாடு பண்ணுவோம். இங்கேயும் நடக்கும். அப்போ எனது சார்பில் உள்ள அட்வொகேட்ஸ், ஆடிட்டர், சில சயின்டிஸ்ட் எல்லாம் இந்த அபூர்வமான லிக்விட் எடுத்துக்கொண்டு ராணுவத்தில் சமர்ப்பிப்பார்கள். இப்ப ராணுவம் என்ன செய்யணும்? கெஞ்சினாங்க, ஐயா மலைப்பகுதியில் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இந்த 2-3 வருடங்கள் நடந்திருக்க இதுக்கு எல்லாம் ஆதாரங்கள் இருக்கு. இனிமேலும் எந்த மார்ச் மாதத்தில் என்னுடைய முகத்தில் கரிய பூசினார்களோ அதே மார்ச் மாசத்தில்
இப்போ நான் மறுபடியும் நீதிமன்ற வேலை வெற்றி பெற்று நான் உங்களுக்கு முன்னாடி நிரபராக இருக்கிறேன். அதற்காகத்தான் இந்த பிரஸ் மீட் கூட்டப்பட்டது. இந்த லிக்விட் வந்து கோடிக்கணக்கான லிட்டர் சேமிக்கப்பட்டிருக்கிறது. அது அவங்களுக்கும் தெரியும். நாட்டின் பயன்பாட்டிற்காக முதல் வாரத்தில் ராணுவத்தில் சமர்ப்பணம் பண்ண இருக்கிறேன் என்ற இந்த செய்தியை சொல்லுவதற்காகத்தான், மக்களுக்கு தெரிவிப்பதற்காகத்தான் இந்த பிரஸ் மீட். கடைசி நீதிமன்றம் சொல்லிவிட்டது. நீதிமன்றம் சொன்னதுக்கு அப்புறம் 2 பேர் தான். ஒன்னு கேரளாவை சேர்ந்த ஒரு விஞ்ஞானி, அவர் மீது இப்படிதான் சொல்லப்பட்டது, ராணுவத்தில் ரகசிய கடத்திட்டாரு அப்படி சொல்லி 30 வருஷம் அவர் கொடுமைப்படுத்தினாங்க. கடைசியில் அவர் நீதிமன்றத்தில் போய் தான் வெற்றி பெற்றார். இப்பொழுது இந்த நாட்டில் இவ்வளவு பெரிய ஒரு ஜனநாயக படுகொலை நடந்திருக்கு. அந்த படுகொலை நீதிமன்றத்தின் வாயிலாக எங்களுக்கு ரெமெடி கிடைச்சிருக்கு. நிரபராதி உண்மை இவ்வளவு ரெமெடி கிடைச்சதுக்கு அப்புறமும் இன்னும் எங்களுக்கு சேர வேண்டிய அந்த நீதிமன்ற உத்தரவு நிறைவேற்றப்படவில்லை என்றால் அதை நான் உங்க கைகளுக்கு விட்டுறேன். ஏன்னா என்னை வளர்த்து என்னை ஆளாக்கிய எனது தெய்வங்கள் எங்க அப்பா அம்மா ராணுவத்தில் இருந்தவங்க. எங்க அப்பா இறந்து 4 வருடங்கள் ஆகிறது. அந்த அந்த பணம் சட்டப்பிரகாரம் எங்க அம்மாவுக்கு வரணும். எல்லாம் கணக்கு கூட்டி கணக்கு பார்த்தா ஒரு 7-8 லட்சம் ரூபாய் வரணும். அந்த பணமும் வராமல் இருக்கிறது. ராமருக்கு எந்த காரணத்தை கொண்டு எந்த உதவியும் கிடைச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நீதிமன்ற தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் சூழ்ச்சி. இப்பொழுதுதான் இந்த யூனிவர்சல் நிறுவனம் மூலமும் எங்களுடைய நண்பர்கள் மூலமும் ராணுவத்தின் மூலமும் ஒரு கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த முதல் வாரத்தில் தங்குதடை இல்லாமல் இது ராணுவத்திற்கு சமர்ப்பிக்கப்படும். அதே நேரத்தில் இந்த சில நிறுவனங்களும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்ற ஒரு செய்தியை சொல்வதற்காகத்தான் இந்த பிரஸ் மீட். இப்போ அந்த லிக்விட் எப்படி இயங்குது, ஒரு எரியாத பொருள் எப்படி எரிபொருள் ஆகுது, ஒரு பொருள் இன்னொரு பொருளா மாறணும்னா நல்லா சிந்திச்சு பாருங்க. ஒரு ஹீட் பண்ணணும், ஒரு பிரஷர் கொடுக்கணும். எதுவுமே இல்லாம ரூம் டெம்பரேச்சர் ஒரு பொருள் மாறுது அப்படின்னா அதுக்கு நான் தான் விட சொல்லணும். அந்த பொருளை சொல்லாத காரணத்தினால்தான் ராமருக்கு வந்து இவ்வளவு கஷ்டம் வந்தது அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லுது. இப்போ அந்த பொருள் வந்து எவ்வாறு செயல்படுகிறது, நம்ம எப்படி ராணுவத்தை கொடுக்க போறோம், எப்படி மக்களுக்கு சேர்க்க போறோம், அந்த ஒரு இதுக்காகத்தான் இந்த பிரஸ் மீட். இப்போ அந்த பொருளோட தன்மையை நீங்க பாருங்க. இப்போ வந்து தமிழக அரசு வந்துட்டு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன் உங்களுடைய வளர்ச்சியை வந்து தடுக்கிறாங்கன்ற நோக்கம் என்ன? இப்போ வந்து நடந்தது ஈகோ பிரச்சனை. ஒரு படிக்காதவன்ட்ட இவ்வளவு பெரிய டீம் தோத்து போச்சு. இப்ப நடக்குது ஈகோ தான். ஏன்னா நீதிமன்றத்தை உத்தரவு நானும் ஏத்துக்கணும், அவங்களே ஏத்துக்கணும். அதே நீதிமன்றம் வந்து என்னைய 55 நாள் உள்ள வச்சு விசாரணை நீங்க சந்தோஷப்பட்டீங்களே, என்னைய வந்து குற்றவாளின்னு சொல்லும்போது சந்தோஷப்பட்டீங்களே, இப்ப நிரபராதி சொன்னதுக்கு அப்புறம் ஏன் நீங்க கோவப்படுறீங்க? அதனாலதான் நானே இறங்கி வந்திருக்கேன். இது இந்த பிரஸ் மீட் வாயிலாக நான் வந்து என்னை சென்னைக்கு வந்து இந்த தொழிற்சாலையை ஆரம்பிச்சு மக்களுக்கு குடுன்னு சொன்னதே அவர் ஒருத்தர் சொல்ல போய் தான் மக்கள் இந்த ஃபேக்டரி ஆரம்பிச்சிருக்க மாட்டேன். எஸ் குருமூர்த்தி அவர்கள் சொல்ல போய் தான் ஃபேக்டரி ஆரம்பிச்சேன். நீ குடுன்னு சொல்ல போய் தான் நான் கொடுத்தேன். அவர் தான் 23 சயின்டிஸ்ட் அனுப்பிச்சு வச்சாரு. இப்பதான் ரிசல்ட் வந்துருச்சு. இதை நீங்க எடுத்து இப்ப இந்த பிரஸ் மீட் அதுக்கு ஒரு காரணம். குருமூர்த்தி அவர்கள் வந்து சில சயின்ஸுக்கு சில விளக்கங்கள் கொடுக்க முடியாது. அதுக்கு தான் ஏற்கனவே சில பிரஸ் மீட் சொல்லியிருக்கேன். திருவள்ளுவர் அவர்கள் எந்த காலேஜுக்கு போனாரு, எங்க படிச்சாரு, அவ்வளவு பெரிய குரல் எழுதினாரு. ஏன் நீங்க படிச்சவங்க தானே, ஏன் நீங்க ஒரு 4 குரல் எழுதி காமிங்களா, எக்காலத்துக்கு பிறந்த மாதிரி குரல் எழுதி காமிங்க. அதே மாதிரிதான் அந்த ஞானம் எப்படி வந்துச்சு? இப்ப உண்மை சொல்றோம். பேட்டன்ட் ஆபீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது சில விஷயங்கள். இப்போ நான் ராணுவத்தை சந்திக்கிறதுக்கு முன்னாடி இது கம்ப்ளீட்டா வேர்ல்ட் லெவல்ல பேட்டன் ஆகுறதுக்கு சில நபர்கள் எல்லாம் ரெடி. இப்போ நாங்கள் சொல்ல தயாரா இருக்கோம். பேட்டன் பண்ணதுக்கு அப்புறம் நான் சொல்றோம், நான் இந்த 2ஆம் தேதி பேட்டனும் உள்ள ஃபைல் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் வால் போஸ்ட் அடிச்சு போட்டுறோம். படிக்காதனால எப்படி முடிஞ்சதே? ஏன் உங்களா கிராஸ்ல நீங்க தெரிஞ்சிருப்பீங்களே. ஏன் ஒரு படிக்காதவன் 140 மணி நேரம் ஒரு சயின்டிபிக் டைம் கிராஸ் பண்ணணும்னா தேவையில்லாத கேள்வி கேட்டா என்ன ஆயிருக்கும்? காரணம் ஈகோ. எனக்கு உண்மை எனக்கு புரிவிடாத சில விஷயங்கள் இருக்குது. என்ன விஷயம்னா, கொரோனா டயத்தில் மக்கள் எல்லாரும் 5-6 மாசம் வந்து அடப்பட்டு இருந்து கஷ்டப்பட்டாங்க. இந்த கச்சா எண்ணெய் உயர்வு பிளாட் ரேட்டுக்கு ஆயிடுச்சு.
கச்சா எண்ணெய் வாங்க ஆளே இல்லை. அந்த நேரத்தில் இந்த மத்திய அரசு மக்கள் நலன் கருதி அந்த பெட்ரோல் விலையும் அந்த சிலிண்டர் விலையும் ஒரு 50 ரூபா குறைச்சிருந்தா மக்கள் அந்த கஷ்டம் நீங்க இருக்கும். ஏன் குறைக்கல? என்னுடைய ஆறுயிர் நண்பர் அவ்வளவு புத்திசாலி, அவரும் இருந்து குருமூர்த்தி போன்ற ஜீவிகள் ஒரு அறிவுஜீவிகளா இருந்து ஏன் அந்த ரெமெடியை மக்கள் பண்ணி கொடுக்கல? நான் நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கேன், ஒரு லிட்டர் வந்து 15 ரூபா தான் செலவாகுது. ஒரு லிட்டர் இந்த கேஸ் மாதிரி சிலிண்டர் பண்ணுறதுக்கு 200 ரூபா செலவாகுது. நீதிமன்றத்தில் என்னுடைய கிராஸ் எக்ஸாமினேஷன் லிட்டர்லாம் நான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் தயாராக இருக்கேன். இப்போ நான் தயார். பேட்டன் வந்து 2-3 நாளில் ஃபினிஷ் ஆகிடும், வேர்ல்டு லெவலில் பண்ணிவிடுவோம். நான் இப்போ தயாராக இருக்கும். ஈகோ வந்து வேண்டாம். மக்களை வந்து இதை காப்பாற்றணும். புகை தான் நமக்கு பகை. புகையினால தான் இவ்வளோ பிரச்சனையும் வருது. இப்படி வெள்ளம் மாறுறதுக்கு புகை தான் காரணம். புகையில்லாத ஒரு ஃபீல் தான் என்னுடைய ஃபீல். இப்போ வந்துட்டு ராணுவத்தில் வந்து 5000 லிட்டர் நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் சப்ளை பண்ண சொல்லி ஊற்றி கொடுத்துருக்கீங்க. இதை வந்து மத்திய அரசுக்கு தெரியப்படுத்தி மத்திய அரசு அங்கீகாரம் வழங்கி இப்போ பல பெட்ரோல் நிறுவனங்களோட உங்களுடைய ஒப்பந்தம் போட வரல. உங்களுடைய கூற்று என்ன அடுத்த கட்ட நடவடிக்கை? இல்லை, இந்த நடக்கிற விஷயங்களை வந்து இப்போ பொதுமக்கள் வாயிலாகவும் உங்கள் வாயிலாகவும் இந்த அரசுக்கு தெரிவிக்கிறோம். ஏன்னா இப்போ நானும் சில உயரதிகாரிகள் பேசுறது மக்கள் நம்ப மாட்டாங்க. இப்போ டிபார்ட்மெண்ட்டை கேட்கட்டும், உங்களுக்கு என்ன ராணுவத்துக்கு என்ன தொடர்பு சொல்றேன், எக்ஸ்பிளைன் பண்றேன், வீடியோ காட்டுறேன், எல்லாம் சொல்றேன். ஏன் ஒளிஞ்சு வரீங்க? ஐயா, சில மந்திரிகள் தீர்ப்புக்கு அப்புறம் இரவு 1 மணிக்கு 2 மணிக்கு கூட இந்த நாடு வேண்டாம், வாங்க வெளியில போயிடலாம். ஏன் இந்த நாடு வேண்டாம்? இனிமேலாவது புத்திசாலியா இருங்க. நீங்க வெளியில போனாதான் உங்களையும் காப்பாற்ற முடியும், இந்த மக்களையும் காப்பாற்ற முடியும். இங்க இருந்தீங்கன்னா நீங்க ரூலிங் பார்ட்டில இவ்வளவு பெரிய பொறுப்பா இருக்கீங்க, ஏன் உங்களால முடியாது? எனக்கு புரியல. அதனாலதான் இப்ப ஓப்பனா நான் இறங்குறேன். ராணுவத்திற்கு எந்தவித பிரதிபலிப்பட பார்க்காம அன்று நான் என்ன சபாநாயகருக்கு வாக்குறுதி கொடுத்தேனோ, அவர் என்ன நோக்கத்துக்கான அந்த அவையில சொன்னாரோ அதை நான் நிறைவேற்றுங்க. இப்ப நீதிமன்ற உத்தரவு வந்துருச்சு. அந்த சயின்டிபிக் டீம் சொன்ன எல்லா காரணத்தையும் நீதிபதி ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. நான் இப்போ பார்லிமெண்ட்ல கொடுக்க தயாரா இருக்கேன். இப்போ பார்லிமெண்ட் எனக்கு சபாநாயகர் கொடுக்கறதா இருந்தது. இப்போ வந்து என்ன ராணுவத்தில் கையில் கொடுக்க போறவங்கள வித்தியாசம், 2 வித்தியாசம். இது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காகத்தான் இந்த பிரஸ் மீட். இது வந்து மத்திய அரசின் ஒப்புதலோடு வந்து பண்றீங்களா? அது இல்லாம வந்து இவ்வளவு பெரிய தொழிற்சாலை போட முடியாது. 50 லட்சம் தலைவர் ஒரு தொழிற்சாலை போடணும்னா ஒப்புதல் போட முடியாது. அந்த ட்ரையல் இவங்க இந்த டீம் வந்து அங்கே அந்த ட்ரையல் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அந்த ட்ரையல் அந்த மிஷினில் ஓட ஆரம்பிக்கிறது அவங்களுக்கு லைவாக நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம். அதே நேரத்தில் நானும் இங்கே மிகப்பெரிய லெவலில் ஒரு லைவுக்கு ஏற்பாடு பண்ணுறேன். முடிவு ராணுவத்திற்கு சமர்ப்பணம். எந்த மார்ச் மாதம் என் மேலே குற்றம் சாட்டப்பட்டதோ முதல் வாரத்தில், அந்த மார்ச் முதல் வாரத்தில் இந்த நாட்டு மக்களுக்கு, இந்த படிக்காத பாமரின் சார்பில், ஏன்னா என் மக்களுக்கு 15 ரூபாய் கிடைச்சிச்சுன்னா சில பேர் கேட்குறாங்க 15 ரூபாய், என்னுடைய காஸ்ட் மட்டும் 15, அவ்வளோதான். நான் உள்ள போடுறேன்ல அந்த மெட்டீரியல் மட்டும் 15. மிஷினரி இருக்குது, அதனால தானே அதில் நான் சொல்ல முடியாது. இப்போ இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். இப்போ இடையூறா இல்லை, அங்கதான் சரிட்டாங்களே, இப்போ இடையூறு இல்லை. ஏன்னா இந்த திங்கட்கிழமைக்கு 1 மணி நேரம் பேசிட்டோம். நான் இந்த வியாழக்கிழமை நான் அந்த பணியை தொடர்றேன், உங்கள்கிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டேன். நான் உங்கள் வயலா நான் தெரிவிக்கிறேன். இந்த டீம் அங்கே போவாங்க, 5000 லிட்டர் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் சென்னையிலும் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த 2 லைவை சேர்த்து உங்களை வச்சு லைவ் பண்றேன். இதை வந்து நீங்க ராணுவத்திற்கு சமர்ப்பணம் அப்படிங்கிறத வந்து நீங்க விட்னஸ் ஆயிருந்து இந்த லிக்விட ஒரு தலை சிறந்த ஒரு அட்வொகேட், இதற்கு முன்னால் வந்து மிகப்பெரிய ஒரு பத்திரிகையாளர் ஆனந்தபடி ஜூனியர், மிகப்பெரிய ஒரு பத்திரிகையாளர், நாடக நபர், அவர் இன்னும் சில நண்பர்கள் தான் இந்த லிக்விடை கொண்டு வந்து ராணுவத்துக்கு, ஏன்னா அந்த ராணுவ அதிகாரி பேசும்போது அவரும் கூட இருந்தாரு. அந்த தலைமை நிருபர் சொல்ற ஜூனியர் விடலாம், தலைமை நிருபரும் கம் அட்வொகேட் அவர் கூட இருந்தாரு. அதனால நம்பிக்கையால எனக்கு கிடைச்சிருச்சு. நம்பிக்கையான டீம் கிடைச்சிட்டாங்க, சயின்டிஸ்ட் நல்ல எஜுகேஷன் பீப்புள் கிடைச்சிட்டாங்க, நேரமும் சரியா வந்துருச்சு. இந்த மார்ச் மாசம் இந்தியாவிற்கு வந்து ஒரு விடுவு காலம். அதற்காக தான் பிரஸ் மீட் கூட்டப்பட்டது. நான் பிரஸ்ல சொல்லுங்க, ஏன்னா நானும் ராணுவமும் கள்ளத்தனம் எதுவும் பண்ணல, நானும் ராணுவம் கள்ளக்காதல் எதுவும் பண்ணல. அதனால உங்கள் முன்னிலையில் அது சமர்ப்பணமாக போகிறது. ஏன்னா நீங்கள் தான் நாட்டின் 4வது தூண்கள். முதல் தூண் தீர்ப்பு கொடுத்துருச்சு, 2வது தூண் எடுத்து சொல்லுங்க, தீர்ப்பு எடுத்து சொல்லுங்க. இந்த லிக்விட என்ன டெஸ்ட் பண்ணணும், அது கூட நம்ம நாட்டில் எக்யூப்மெண்ட் வசதி கிடையாது. எப்படி நீங்க டெஸ்ட் பண்ணுவீங்க? ஒரு அபூர்வமான ஒரு மொழி சேர்த்து பண்றோம் அப்படின்னா
நீங்க கேஸ்மோட்டோகிராஃபின்னு ஒரு ரிப்போர்ட் எடுக்கிறீங்க, அந்த கேஸ்மோட்டோகிராஃபில என்ன பொருள் இன்ஜெக்ட் பண்ண போறீங்களோ அதுக்கு தகுந்தாலும் சூட்டபிளான ஒரு பொருள் இருக்கணும். அது இருந்தாதான் இது கேஸ் ஆகி அது டச் ஆகி அது பிரிண்ட் அவுட் போகும். என்ன பொருள் உள்ள இன்ஜெக்ட் பண்ண தெரியாம நீங்க எப்படி ரிப்போர்ட் எடுக்க முடியும்? அதுதான் சயின்டிபிக் சொல்லுச்சு. இந்த பொருளுக்கு என்ன ரிப்போர்ட் எங்களால் கண்டுபிடிக்க முடியல. சிபிசிஐல சேர்ந்த ஒரு அதிகாரி அவருக்கு கிட்டத்தட்ட 80 நேரம் சொன்னாரு, ராமர் கண்டுபிடித்த பொருளுக்கு ஈக்குவலா உலகத்துல எந்த பொருளுமே இல்லைன்னு சொல்லி நீதிமன்றத்தில் சமர்ப்பணம் பண்ணியிருக்காரு. என்ற ரெக்கார்டு இருக்கு. அதனாலதான் விடுதலையான. அதனால இந்த அரிய பொருள் எப்படி செயல்படுது அதையும் நீங்க பாருங்க. ஏன்னா நீங்க தான் 4வது முதல் துணை எனக்கு தீர்ப்பு கொடுத்துருச்சு. 2வது நீங்க பாருங்க இந்த எரியாத பொருள் எப்படி எரி பொருளா மாறுது. அதற்கு முழு பொறுப்பு எங்க டாக்டர் ரூபன் தான் பொறுப்பெடுத்திருக்காரு. நீங்க அவர்கிட்ட கேட்டுக்கோங்க. இப்போ நான் என்னன்னா இந்த ப்ரொடக்ஷன் இதை நான் மார்ச் முதல் வாரத்தில் இந்திய ராணுவத்திற்கு உங்கள் மூலம் இதை நான் அனுப்புறேன். என்னங்க சார்? இங்கே ஆந்திராவில் தான். ஆந்திராவில் ஒரு நிறுவனத்தில் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அது உங்களுக்கு அந்த நான் ப்ரெஸ்ஸில் நான் இன்விடேஷன் பண்ணும்போது அந்த இடங்களை சேர்த்து உங்களுக்கு அது தெரிய வரும். நான் மார்ச் 1 கூப்பிட்டேன்ல. ஐயா இல்லை இவங்க கேளுங்க, ராமர் இது வரைக்கும் சொல்லுவார் செய்ய மாட்டார் இந்த மாதிரிலாம் இருக்கு. இவங்க அந்த களத்தில் இறங்கட்டும், அங்கே போய் ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணட்டும். அந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லாமே தெரிய வரும். என்ன இன்னைக்கு 22 ஆச்சு, ஒரு 6 நாள் அங்கிட்ட 7 நாள் நான் உங்களை கூப்பிடுறேன். அந்த நிறுவனத்தில் இதே டீம் போவாங்க, இவங்க ட்ரையல் போடுவாங்க. அந்த ட்ரையலும் நான் இங்கே நடக்கிற 2 ட்ரையலுமே அவங்கள நாங்கள் நேரடியாக பார்க்க வைப்போம். பாருங்க எங்க ஐயா அந்த அட்வொகேட் அவருக்கு நெருக்கமானவர், எனக்கு நெருக்கமானவர். ஆனால் அவர் சொல்றவர் கேட்டுக்குவாங்க. ஐயா ராமர் இந்த முடிவுக்கு வந்துட்டாரு, அவர் பினிஷ் பண்ணிட்டாரு, இன்னும் நீங்க தான் மற்றது பார்த்துக்கோங்க. சரத் மராட்டேன்னு ஒரு அதிகாரி, சரத் மராட்டே, அவர் தான் இப்போ ராணுவத்தில் ஒரு அட்வைசர் பொறுப்பில் மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கார். அவர் பேர் சரத் மராட்டே. அதை மட்டும் தான் சொல்ல முடியும்.